நீங்க அந்த கல்யாண சாப்பாட்டுல எல்லாம் இப்ப போட்டா ஒரு லிஸ்ட் போடுறாங்க 18 ஐட்டம் மெனு, அது மாதிரி மெனுவை கொடுத்து அப்பயும் பாதி சீட்டு காலி. ஆனா சேனல்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, 15 லட்சம் பேர் கூட்டினாங்க, அங்க 2 லட்சம் பேர் கூட இல்ல. ஸ்டாலின் சார் அவர் இருக்கிறாரு வீடு எங்க சித்தரஞ்சன் சாலையில, அந்த வீடு யார் பேர்ல, அவருடைய இதுல போய் பாத்தீங்கன்னா அவருக்கு வீடு கிடையாது, கார் கிடையாது. முந்தா நேற்று போன வாரம் நம்ம அண்ணாமலை சார் ஒரு பேட்டி எடுத்தப்போ உங்க கார் யார் பேர்ல இருக்கு எனக்கு தெரியாது, 2 கோடி ரூபாய் கார். 2001 அதை கட்டுறதுக்கு 1,20,20,00,000 ஆச்சு. இன்னைக்கு மதிப்பு 1,76,00,000 கட்டிருக்கு. இன்னைக்கு தேதியில 30 கோடி கீழே அந்த பில்டிங் கட்ட முடிஞ்சதுன்னா 11.5 கோடி பில்டிங் வாங்குறதுக்கு 10.25 கோடி கடன் கொடுத்திருக்காரு. 2021 காட்டியிருக்காரு 10.25 கோடி. அவர் எந்த வேலைக்கும் போல, எந்த சினிமாலையும். நான் சொல்றது 2006 அதுக்கப்புறம் தான் சினிமா நடிக்கிறேன். நீங்க சொன்னது இத்தனை பேர் ஆப்சென்ட் ஆறாங்க, கலந்துக்கலன்னா 2 காரணங்கள். ஒண்ணு, அங்கு பள்ளிகளில் ஒழுங்கா நடத்தல, இல்ல இவர்கள் உளவியல் ரீதியா தயார் செய்யல. இந்தியாவிலே அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஒரு நாளைக்கு 12 மாணவர்கள் இன்னும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு அனிதா பேர்ல டிராமா பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் கல்வியை உயர்த்தத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? மார்க் எடுத்தவனுக்கு வேலை கொடுக்குறாங்களா? இல்ல. ஜாஸ்தி இல்லாம 25-35 லட்ச ரூபா கொடுத்தா சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் போடாம இன்னும் இழுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் 50% கிறிஸ்தவ மாணவர்களை சேர்க்கிறீர்கள் என்பதற்கு ரெக்கார்டை கொடுங்கன்னு உடனே நாங்கெல்லாம் பண்ண முடியாது, நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு யாரு லயோலா காலேஜ். இதுல மைனாரிட்டி காலேஜுக்கு நீங்க டொனேஷன் கொடுத்தா 125% டாக்ஸ் பெனிஃபிட். நாங்கள் ஏழை மாணவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டோம், நாங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சாந்தோம் சர்ச் வழக்கு போட்டு அதன் பிறகு மற்றவங்களும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அது வேலிட். ஏமா சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட், உனக்கு என்னது கஷ்டம்? நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய இல்ல, அது நீங்க வீடியோவா போடுங்க, நான் உங்களுக்கு இது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா நீங்க தனியா வீடியோ பண்ணுங்க. அதாவது நியூஸ் 7ல தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவோட பதவி, அதாவது அவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க சார். ஏற்கனவே தமிழகத்திலும் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியும் செல்லாதா அப்படின்னு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அதுல என்ன தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா உடனடியான தீர்ப்பை வெளியிட்டு இருக்கு அந்த மாநிலம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த இது பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதாவது பல்வேறு விதமாக டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது தன்னுடைய சொத்து மற்றும் தன் பேருள்ள வழக்குகளை சொல்லணும். ஸோ இப்படி சொன்ன வழக்கில் அவர் மேல இருந்த கிரிமினல் வழக்குகளை மறைத்தார்னு சொல்லி இப்ப டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ அதை பார்க்கணும். பட் அதே நேரத்துல இந்த சொத்து காட்டுறதுல மாத்திரம் உண்மையா இருக்கான்னு செக் பண்றது கிடையாது. அது என்ன கேட்டாங்கன்னா, என்னுடைய நண்பர் ஜெபமணி மோகன்ராஜன் சொல்லி முன்னாள் சிபிஐ அதிகாரி, அவருக்கு சொத்து இருக்குன்னு சொல்லி போட்டது 1,76,000 கோடின்னு போட்டார். அந்த இதை ஞாபகப்படுத்துற மாதிரி அது கூட அந்த வேட்புமனு கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதை பற்றி என்னன்னு கேட்டால் அந்த காலம் ஃபில்அப் பண்ணியிருக்கான்னு நாங்க டிக்கு மாத்திரம் தான் அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 5,000 கோடி ரூபாய் சொத்துமா காங்கிரஸ் கட்சி பேர்ல இருந்துச்சு. அரசியல் விங் சாணி நம்ம ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அதை அவங்க பேருக்குள்ள கம்பெனிக்கு மாத்திக்கிட்டாங்க. அவங்க 2 பேர் அஃபிடவிட்ல எங்களுக்கு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் உள்ள ஷேரின் மதிப்பு 1,68,000 கோடின்னு 68,000 ரூபான்னு காட்டுறாங்க. எவ்வளோ? 5,000 கோடி சொத்து 76% அம்மாவும் பையனும் கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க. எங்களிடம் 5 லட்சம் ரூபா தான் அந்த கம்பெனியுடைய ஷேர் மதிப்பு. அதுல எங்கிட்ட ஆளுக்கு 38% வச்சிருக்கோம்னு எழுதுறாங்க. அச்சா, அடுத்தது நம்ம இவர் எடுத்துக்கங்க, துரை முருகனா, நம்ம அமைச்சர், மூத்த அமைச்சர், அவரு எலெக்ஷன் அபிடவிட்ல போட்டிருக்காரு கடைசியா 2021. என்னுடைய மனைவி பெயரில் நான் ஒரு இந்த நிறுவனம் நடத்துறாங்க, எக்ஸ்போர்ட் நிறுவனம். அது ஒரு 6 ஏக்கர்ல இருக்குதுமா. நம்ம விஐடி வண்டலூர்ல இருக்குது, நம்ம விஐடி இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜுக்கு எழுத்தாப்புல ராஜம் எக்ஸ்போர்ட்ஸ்னு இருக்குது. அதுல பில்டிங் ஏரியா 69,000 ஸ்கொயர் ஃபீட்டு. 2001 அதை கட்டுறதுக்கு 1,20,20,00,000 ஆச்சு. இன்னைக்கு மதிப்பு, அது நான் சொல்றது 2021 1,76,00,000 காட்டியிருக்காரு. இன்னைக்கு தேதியில 30 கோடி கீழே அந்த பில்டிங் கட்ட முடிஞ்சதுன்னா
யாராலையும் முடியாது. ஏன்னா பிடபிள்யூடி அமைச்சரா இருந்தவர், அவர் பிடபிள்யூடி ரேட்டு இன்னைக்கு 2650 ரூபா. அது 10 அடி பில்டிங், எக்ஸ்போர்ட் கம்பெனின்னா 15 அடி இருக்கும். ஸோ இப்படி பொய் சொல்லியே கொடுக்கறதுன்னா இதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் யார் பார்க்க போறாங்க? எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. ஏன் இவ்வளவு வேணாம்? ஸ்டாலின் சார் அவர் இருக்கிறாரு வீடு எங்க? சித்தரஞ்சன் சாலையில. அந்த வீடு யார் பேர்ல? அவருடைய இதுல போய் பாத்தீங்கன்னா அவருக்கு வீடு கிடையாது, கார் கிடையாது. முந்தா நேத்து போன வாரம் நம்ம அண்ணாமலை சார் ஒரு பேட்டி எடுத்தப்போ உங்க கார் யார் பேர்ல இருக்கு எனக்கு தெரியாது, 2 கோடி ரூபாய் கார். சோ இவர் இருக்கிற வீடு பேரனுடையது. அப்புறம் பையன் கிட்ட இருந்து கடன் வாங்குவார். அந்த பையன் கம்பெனில எந்த வியாபாரமும் நடக்கல. அவங்க இதுவும் ஜிஎஸ்டி தாக்கல் பண்ணாம ஜிஎஸ்டி நீ டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட கம்பெனி. ஆனா 6.5 கோடி கடன் மாத்திரம் கொடுப்பாங்க. எங்க இருந்து யார் கடன் எங்க இருந்து வருதுன்னு கேட்கக்கூடாது. சோ ஸ்டாலின் சாருடைய 2016 தேர்தலில் என் பேரில் எந்த சொத்தும் இல்லை, வீடு அசையா சொத்துக்களே இல்லை. அப்ப வீடு என்னப்பான்னு பார்த்தா 2006 கருணாநிதி பதவிக்கு வருகிறார். அப்ப இவர் இது உள்துறை அமைச்சராகிறார். அப்போ 2006 மே மாசம் ஆறார், நவம்பர் மாசம் அந்த வீடை வாங்குறாங்க. வீட்டை ஆள் பேர்ல வாங்கினாதானே பிரச்சனை. ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அதுக்கு அன்னைக்கு 2 டைரக்டர். ஒருவர் திருமதி துர்கா ஸ்டாலின், இன்னொருவர் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் 11.5 கோடி பில்டிங் வாங்குறதுக்கு 10.25 கோடி கடன் கொடுத்திருக்கார். 2021 காட்டியிருக்காரு. உங்ககிட்ட காசு இருக்குமா? 10.25 கோடி. அவர் எந்த வேலைக்கும் போல, எந்த சினிமாலையும். நான் சொல்றது 2006. அதுக்கப்புறம் தான் சினிமா நடிக்கிறேன். சோ 10.25 கோடி அன்னைக்கு கடன் கொடுத்திருக்கார். சோ இவருடைய இதுல வரல, இவர் தான் கடன் கொடுத்ததாக காட்டுகிறார். அது எப்படி வருமானம் வந்துச்சுன்னு நம்ம இது பார்க்கல. என்ன இதுதான் இந்தியாவுடைய நிலைமைமா. ஏன்னா 10.5 கோடி. இப்ப நம்ம ஸ்டாலின் சார் போற காரு நீங்களே கூட ஒரு வீடியோ போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய 19 வயது பேரன் 2 கோடி ரூபாய் காரு, அதுல லோன் கூட வாங்கல. எல்லாமே இப்ப 500 கோடி ரூபாயில படம் கூட எடுக்கிறாருல. இல்ல அதெல்லாம் கூட வேற மாதிரி கணக்கு காட்டிடுவாங்க. அதாவது படம் ரிலீஸ் பண்ணி லாபம் வந்தாதான் நடிகர் வாங்கிப்பாரு, மற்றவங்களுக்கு கொடுத்தேன் எக்ஸப்டிங் ஸ்டுடியோ செலவு தவிர மீதி எல்லாம் கான்ட்ரிபியூட்டர்னு ஏதாவது கதை சொல்லலாம். பட் கார் நீங்க கார் ஆர்சி புக்கு ஆன்லைன்ல பார்க்கலாம். அது ஆர்சி புக் மார்டிகேஜ் ஆயிருந்ததுன்னா பேங்க் பேர். ஸோ ஆர்சி மார்டிகேஜே ஆகலைன்னா 2 கோடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காருன்னு இருக்கு. ஸோ எங்க இருந்து வந்துச்சு? நானும் நீங்களும் மொத்தமா 2,000 ரூபாய் 20,000 ரூபாய் மொத்தமா பாக்குறது கஷ்டம். மாசம் சம்பளம் 2 நாளைக்கு பேங்க்ல 10,000 காட்டுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஒருத்தர் 2 கோடிக்கு கார் வாங்குறாரு, அவங்க அப்பா 10.5 கோடிக்கு கடன் கொடுக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் வட்டி இல்லாம. சோ இது எல்லாமே அந்த எலெக்ஷன் அபிடவிட்ல. சோ நீங்க சொன்ன அந்த மத்திய பிரதேஷ் கேஸ்ல அவர் எலெக்ஷன் அபிடவிட்ல தப்பாக தன்னுடைய தகவலை கொடுத்தாருன்னு சொல்லி, ஆனா ஸ்டே கொடுத்திருக்காங்க. அவர் அப்பீலுக்கு போகலாம். அதான் நடந்திருக்கு. ஆர்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை பார்த்திருப்போம். ஏற்கனவே அதை அந்த முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருந்தது. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு போலீசார் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு. இது இந்த வழக்கு எந்த மாதிரின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. இதை விட காமெடி எதுவும் இருக்க முடியாது. அதாவது டிஜிபி லெட்டர் கொடுக்கிறார். ஆர்டர்லி என்பது தமிழ்நாட்டில் எங்குமே இல்லை, ஆனால் நீதிபதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் கலெக்டர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. சரி, ஒண்ணுமே வேணாமா. போன் ரெக்கார்டு. நான் சொல்றது எத்தனை கான்ஸ்டபிள் இருக்காங்க எல்லாரும் டிஜிபி வீட்லயோ சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர் வீட்டுல அவனுக்கு என்ன வேலை? டிஜிபியுடைய ஆபீஸ் வீட்டுக்கு போறதுக்கு கார் கொடுக்கலாம். அவருடைய பையனை கொண்டு போய் விடுறதுக்கும் காய்கறி வாங்குறதுக்கும் 2 கார் 3 கார், மனைவிக்கு ஒரு கார், ஸ்கூல் போறதுக்கு ஒரு கார் யூஸ் பண்றாங்கன்னு செய்தி வருது. இதுக்கெல்லாம் என்ன இது? அவங்க அந்த காருடைய ஜிபிஆர்எஸ் எடுத்து போய் எங்கெங்க போச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சிருமா? அந்த கார்லாம் எதுக்காக அவங்க குவார்டர்ஸ்ல நிக்குது? இதெல்லாம் யாருடைய வரிப்பணம்? நம்ம தமிழர்கள் வரிப்பணம் தானே. ஒரு அதிகாரிக்கு அவர் எங்க போனாலும் வேணும். அதுவும் நல்ல கார்கள். முன்னாடி எல்லாம் அம்பாசிடர் கார் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நல்ல கார்கள் ஓகே சேஸ் பண்றதுக்கு அதுக்குன்னா வேணும். ஆனால் 3 கார் 4 கார் என்னத்துக்கு? சோ இப்ப நான் சொல்றது அந்த இதுல இருக்கிற டவர் ஒன்னும் இல்ல. அந்த சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிற குவார்டர்ஸ், அந்த குவார்டர்ஸ்ல இருக்கிற எல்லா டவரையும் மொபைல் டவர் எடுத்தா அங்க எத்தனை கான்ஸ்டபிள் உள்ள இருக்காங்கன்னு ஒரே நாள்ல எடுத்துடலாம். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல திமுகவின் கோட்டூர்புரங்காரன் ஒரு சீனியர் அதிகாரியோடு அந்த யார் அந்த சாருங்கிற கேமரா ரெக்கார்டு அழிக்கிறதுக்கு அடுத்த 4 நாள்ல 13 முறை பேசினார்னு கால் ரெக்கார்டு எடுத்து அண்ணாமலை போட்டார். சோ கால் மொபைல் டேட்டா ரெக்கார்டு எடுத்தா போதும். அந்த ஐபிஎஸ் அதிகாரி பக்கத்துல அந்த ஒரு குவார்டர்ஸ்லயே கிட்டத்தட்ட 50 பேர் இருக்காங்க.
அண்ணா நகர் இது நம்ம கோயம்பேடு போற இடத்துல. ஸோ அந்த ஒரு இடத்துல போனீங்கன்னாலே அந்த டேட்டா செட் இது சும்மா திருப்பியும் யாராவது வழக்கு போடுறாங்க இவங்க பேசுறாங்களே தவிர உண்மையாக பண்ணணும்ல. சிறையில் இருக்கிற கைதிகளை அவங்க வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. பட் இன்னும் நடக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு மொபைல் டேட்டா ஒன்று போதும். அதை விட்டுட்டு இந்த வெற்று பேப்பர் அறிக்கைகள் பிரயோஜனம் இல்லை. நம்ம இன்னொரு வழக்கையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த பொது சிவில் சட்டம் வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது ஏற்கனவே இந்த வழக்கை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கு. இதுல என்ன நடைமுறை தான் கொண்டு வர முயற்சி? இல்லம்மா, அதாவது பிறப்பால் அனைவரும் சமம், இதை சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சட்டங்கள் இருக்கிறது. நமக்கு இந்துக்களுக்கு இந்து திருமண சட்டம்னு இருக்கு, அவங்களுக்கு முஸ்லிம் திருமண சட்டம்னு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. இதுல முஸ்லீம்லயும் ஹிந்துலையும் எப்படின்னா 2 பேரும் ஹிந்துவா இருந்தா தான் இந்து திருமண சட்டத்துல பண்ண முடியும். முஸ்லீம்லயும் அப்படிதான், கிறிஸ்தவர்கள் அது கிடையாது. 2 மதம் பண்ணலாம். அப்படி நம்ம இப்படி பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல கொண்டு போகணும். இத இப்ப நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னால் 2 மதத்தினர் திருமணம் செய்து கொண்டால் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல மட்டுமே தான் பண்ணணும். அவர்கள் குழந்தைகளுக்கு வேற்று மொழி பேரே வைக்க கூடாது. ஆனந்தன், இந்த மாதிரி மாறன் அப்படி வைங்க. அவர்களுக்கு மதம் இல்லைன்னு தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஏன்னா அம்மா மாறலன்னா கூட பசங்களுக்கு வேறதான் வைக்கிறாங்க. ஷாருக் கானாக இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃப் எல்லாம் மாறல, இந்துக்களாக இருந்தாலும். ஆனா பசங்க யாருக்கும் இந்து பேர் வைக்கல. ஸோ நம்ம ஜோசப் விஜய் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப ஸ்பெஷல் ஆக்ட்ல பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கு 5 வயசு இருக்கிறப்ப அம்மாவும் மதம் மாத்தினாங்க. அவருடைய அம்மாவுடைய அப்பா செத்து போன பொழுது கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் செய்யப்படும். ஸோ ஒத்த மதம் மாறிட்டா அந்த குடும்பம் ஒரு காலகட்டத்தில் மனித நேயத்திலிருந்து வெளியேறி அந்நிய மதத்திற்கு போவார்கள்ங்கிறது. இது கிரிப்டோயிசம். இதுக்கு மேல நம்ம சொன்னா நம்ம மைனாரிட்டி எதிரி ஆயிடும். இப்ப இது என்னன்னா முஸ்லிம் சட்டங்களில் பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. சொத்துரிமையாக இருக்கட்டும், டைவர்ஸ் போன்ற விஷயங்கள், முத்தலாக்னு ஒண்ணு, இதை தாண்டி குலான்னு ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி ஒரு டைவர்ஸுக்கும் இன்னொரு டைவர்ஸுக்கு நடுவில் வேறொருவரோடு படுக்கணும்னா அதுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப ஆபாசமான விஷயங்கள். இதையெல்லாம் எதிர்த்து சட்டங்கள் வர்றப்பெல்லாம் பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளும் தயவு செய்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாருங்கள், நேற்றைக்கு அதான் சொல்லியிருக்காங்க. இதை கொண்டு வரேன்னு சொன்னாலே உடனே பிஜேபி இது நுழைகிறதுன்னு வருவாங்க. ஆனா பிறப்பால் எல்லாரும் சமம்பாங்க. ஒருவன் மதம் மாற்றுவது தப்புன்னு சொன்னா உடனே அவர் சங்கின்றுவாங்க. இதுதான் கடவுள் நினைச்சா என்னையே அந்த இது ட்ரம்ப் வீட்டுல மகனா பிறக்க வைக்கல, என்னையே மோடி வீட்டுல பிறக்க வைக்கல, என்னையே எங்க அப்பாவுக்கு பிறக்க வச்சாரு. அவர் யார் எந்த மதத்துல எந்த நாட்டுல பிறக்கணும் நீங்க ஏன் சார் மாத்துறீங்க? ஸோ இந்த மைனாரிட்டி சட்டங்கள், தனி சிவில் சட்டங்கள், இது எல்லாமே அது போன்ற தேவையற்ற ஆணைகள். அதை பிடுங்கணும்னு நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் இன்னொரு முறை சொல்லி இருக்கு. ஆனால் இதை எடுத்துக்கொண்டால் உடனே இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா போன எலெக்ஷன் ஃபுல்லா நம்ம அரசியல் விஞ்ஞானி என்ன பண்ணாரு, ஒரு சிவப்பு கலர் புக்கை வச்சுக்கிட்டு மீண்டும் பிஜேபி ஜெயிச்சால் இந்த அரசியல் சாசனம் இது பண்ணப்படும் தானே பொய் சொல்லி தானே ஜெயிச்ச 99 சீட் ஆக்கினார். ஸோ இந்த தீர்வுகள் வேகமா பண்ணணும். ஆனா இப்ப இந்தியாவில பண்ண முடியாது, அதுதான் நிலைமை. கண்டிப்பா சார். நம்ம ஏற்கனவே அதாவது நம்ம உங்களுடைய நேர்காணல்லே வந்து நம்ம நிறைய கல்வி முறைகளை பத்தி பேசியிருக்கோம். 206 கல்விக்கூடங்கள் வந்து மூடப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும். இப்ப இன்னைக்கு பொது தேர்வு எழுதிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கில பாடத்திற்கு வந்து 9,000 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. தமிழ் பாடமொழிக்கு வந்து 11,600 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுலயும் வந்து மாணவர்கள் ஆப்சென்ட் ஆயிட்டே இருக்காங்க. இப்படி இந்த கல்வியை பற்றி பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மாநாட்டை அறிவிச்சு இன்னைக்கு ஆளும் கட்சி நாங்க சிறப்பா கல்வியில இருக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் பத்தாது அப்படின்னு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வந்து மெரினாவில் 1.44 கோடியில திறந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க தான் கல்வியை பத்தி சொன்னீங்க, தமிழ்ல இவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு. இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? ஆமா, இந்த ஆட்சிக்கு பேரே அவங்க என்ன வச்சிருக்காங்க, விளம்பர ஆட்சி. காட்சி நான் சொல்லல, கார்த்தி சிதம்பரம். திமுக என்றாலே காட்சி, அடுத்தது இது உணர்ச்சி, இது ரெண்டையும் தூண்டுறது தான் வேலை. ஸோ தமிழ்னு சொல்லிட்டா உங்களுக்கு உணர்ச்சி. ஸோ இது செலவு பண்ணிட்டு இது போட்டா விளம்பரம், கவர்ச்சி. ஸோ கவர்ச்சி, உணர்ச்சி, இது 2 தான். நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய பிளாக்ல போட்டிருக்கிறேன். தினத்தந்தியில 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னு வருது. ஸோ 17 லட்சம் பேர் எழுதுறதுக்கு வாங்கிட்டு அப்ளை பண்ண கலந்து கொள்ளாம இருந்தது கொஞ்சம். அதுக்கப்புறம் இது தமிழ் தேர்வுல பாஸ் பண்ணாதான் மீதியே திருத்தலானே வச்சுட்டாங்க.
ஸோ இதான் நிலைமை. ஏமா பிரச்சனை தமிழையே இவங்க ஒழுங்கா வைத்தது கற்றனை தூரும் அறிவுன்னு வச்சிருக்காங்கல்ல, அந்த குரலை நான் தமிழ்நாட்டில் இருக்கிற 34 அமைச்சர்களை துண்டுச்சீட்டு இல்லாம அதை ஃபுல்லா சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தோட பேசுவாங்களா, இல்ல சில அமைச்சர்கள் துண்டுச்சீட்டு கொடுத்தா கூட ஒழுங்கா படிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. முதல்ல எந்த அமைச்சருடைய மகனோ மகளோ அல்லது எதிர்கட்சி எம்எல்ஏ எத்தனை பேருடைய மகன்கள் அரசு கல்லூரியில அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய கல்வி அமைச்சருடைய மகன் நான் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறேன்னு சொன்னேன். நம்ம அன்புமணி ராமதாஸ் படிச்சது மான்ஃபோர்ட் சேலத்துல. நம்ம செபாஸ்டியன் சீமானா அவருடைய மகன்கள் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளியில வருஷத்துக்கு $16,000. ஒரு டாலர்னா 192 ரூபா. அப்ப எவ்வளவு ஒரு ஸோ அவருக்கு ஆண்டு வருமானம் 1000 ரூபான்னு போட்டார் சரி. நம்ம விஜய் சாரு விஜய் வித்யாசம்னு ஹிந்தி பள்ளி கூட நடத்துறாரு. நம்ம இவர் திருமாவளவன் அவர் ஒரு ப்ளூ கிராஸ் ப்ளூ இதுன்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் நடத்துறாரு. எங்களுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருதுன்னு தெரியல. ஒண்ணு அங்கெல்லாம் ஹிந்தி, ஆனா தமிழர்கள் ஏழை மாணவர்கள் ஹிந்தி படிக்கூடாது. நீங்க சொன்னது இத்தனை பேர் ஆப்சென்ட் ஆறாங்க கலந்துக்கலன்னா 2 காரணங்கள். ஒண்ணு அங்கு பள்ளிகளில் ஒழுங்கா நடத்தல, இல்ல இவர்கள் உளவியல் ரீதியா தயார் செய்யல. இந்தியாவிலேயே அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஒரு நாளைக்கு 12 மாணவர்கள் இன்னும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு அனிதா பேர்ல டிராமா பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் கல்வியை உயர்த்தத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் 38,000 அரசு பள்ளிகள் இருக்கிறது. ஆனால் அதுல படிக்கிறது 58 லட்சம் பேர். பிரைவேட் காலேஜ் 12, பிரைவேட் ஸ்கூல் 12,000, அதுல படிக்கிறது 68 லட்சம் பேர். இல்ல இது நம்ம கடந்த காலங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேர்வுக்கு போய் அதுல தோற்று போயிட்டா கூட அதுல மாணவர்கள் வெக்ஸாயி சரி பரவாயில்ல அப்படின்னு அழுது புலம்பிட்டு அதுக்கப்புறம் தேர்வு எழுதுறதுக்கு திரும்ப தயாராவாங்க. ஆனா இப்போ தேர்வை கண்டே பயந்துகிட்டு இவ்வளவு மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகுறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் தமிழ்ல அதிகமான மாணவர்கள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இல்லம்மா அதுதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னால் இல்ல இதுல 2 விஷயம் இருக்கு. சிலது அதுல எல்லாமே மாணவர்களா ஃபுல் டைம் மாணவர்களா, சில பேர் இதுவும் இருக்கலாம். அதாவது ஒரு பேப்பர் 2 பேப்பர் பாஸ் பண்ணாம எழுதி திருப்பி அட்டம் பண்றவங்களான்னு தெரியாது. பட் எதாக இருந்தாலும் இது தவறு. இன்னொன்னு சில பேர் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஜூன்ல இதை எழுதி பண்ணிக்கலாம், இப்ப தமிழ் கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன நாங்க படிக்கிறப்பெல்லாம் இதுல ஃபெயில் ஆனா திருப்பி அடுத்த அக்டோபர்ல தான் எழுதி அடுத்த வருஷம் தான் சேர முடியும். இப்ப ஒரு பேப்பர் 2 பேப்பர்ல ஃபெயில் ஆனீங்கன்னு சொன்னா ஜூன்ல எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல சேர முடியும். சோ தமிழை தனியா படிச்சுக்கலாம்னு சில பேர் பிளான் பண்றாங்களான்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே மாணவர்கள் கல்வி எவ்வளவு முக்கியமோ உளவியல் ரீதியாக வாழ்க்கையை சந்திக்கும் சக்தியும் கொடுக்கணும். 2யுமே கொடுக்கல. இவர்கள் மீண்டும் மீண்டும் ஈவேரான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ இதுதான் இதை காட்டுது. 5 லட்சம் பேர் இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஒழுங்கா இருக்கா? எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு டிஜிபி வைஷ்ணவ் காலேஜுக்கு போய் அவருக்கு ஹால் டிக்கெட் கேட்டா உங்களுக்கு இங்க இல்லைங்க அங்கங்கிறாங்க. அவங்க 10:15 இதுக்கு 10:05 இங்க சொன்னா அவங்க எங்க இருந்து அன்னைக்கு கேன்சல் பண்ணி திருப்பி வைக்கிறாங்க. ஒரு மாணவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னா 1 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிக்கிறாங்க. அதை கேன்சல் ஆகுதுன்னா என்ன வேலை நடக்குது? அடுத்தது படிச்சுட்டு ஒழுங்கா வேலை மார்க் எடுத்தவனுக்கு வேலை கொடுக்குறாங்களா? இல்ல, ஜாஸ்தி இல்லம்மா 25-35 லட்ச ரூபா கொடுத்தா சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் போடாம இன்னும் இழுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? மக்கள் தான் முடிவெடுக்கும். இன்னொன்னு ஏன்னா எந்த ஒரு செய்திகள் வந்தாலுமே திமுகவுடைய செய்திகள் வந்தாவே அப்படியே எல்லாரும் கடந்து போயிடுறாங்க. அதுல முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட காட்டணும். ஸ்டாலின் சாண்டா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த நியூஸ் நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஆனா இதை பத்தி யாருமே பேசவே இல்லை. ஸ்டாலின் சாண்டானா இல்ல, அதுக்கு முன்னாடி லைன் படிங்க, மேல அதுக்கும் மேல இருக்கிற தலைப்பு. அதுலதான் ஆஃப்டர் ரோப்பிங் இன் முஸ்லிம் பார்ட்டிஸ். பாத்தீங்களா? அதாவது முஸ்லிம்கள் ஓட்டை வாங்குவதற்கு இந்திய முஸ்லிம் IUML மற்றும் மனித விரோத மக்கள் கட்சியா இது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது தமிழின் கடவுளான ராமபிரான் ஊர்வலம் நடத்தக்கூடாதுன்னு சட்டசபைக்குள்ள ஒருத்தர் பாம்பு டான்ஸ் ஆடினார், ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ. போன முறை அவர் தோற்கப்பட்டார். அவருக்கும் சீட்டு கொடுத்துட்டு அதனால முஸ்லிம் ஓட்டு வந்துருமா? முஸ்லிம் கட்சிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து முஸ்லிம் ஓட்டை வாங்கியாச்சு. இப்ப கிறிஸ்டியன் ஓட்டை வாங்கறதுக்காக சாண்டா ஆயிட்டாராம். எப்படி சாண்டா ஆனாரு? எல்லா சட்டவிரோதமும் செய்யறது. அதாவது ஒரு இது அரசு பள்ளியில படிக்கிற மாணவனுக்கு ஆசிரியர் நல்லா இருக்கணும். இப்பதான் கேள்வி கேட்டீங்க ஏன் பரீட்சை எழுதலன்னு. அதற்காக 2010 திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த பொழுது ரைட் டு எஜுகேஷன்ல அவர்கள் தகுதி தேர்வு பாஸ் பண்ணணும்னு சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் மைனாரிட்டி பள்ளிக்கு தேவையில்லைங்கிறது. அப்ப அரசு உதவி பெறும் பள்ளின்னு சொன்னா அங்க ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க.
எய்டட் இல்ல கான்வென்ட்னா அவன் சேர்றது அவன் தலை எழுத்து. ஆனால் வேற வழியே இல்லை. இங்க இந்த ஊர்ல ஆர்சி பள்ளி இருக்கு, சிஎஸ்ஐ பள்ளி இருக்குன்னா அங்க இருக்கிற வாத்தியாரு புடவை வைத்துக்கிட்டு அவனுக்கு படிக்க தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா என்னுடைய நெருங்கிய உறவினர்களே அப்படி இருந்தாங்க. அவங்க வெறும் தொடக்க பள்ளிக்கு எடுத்தாங்க. அவங்களால வேகமா இங்கிலீஷ் கூட படிக்க முடியாது. இன்றைக்கு அவங்க உயிரோட இல்ல. நான் இதுக்கு மேல பேச விரும்பல. சோ இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா டெட் தேர்வு அவங்க எங்க இருந்து டெட் தேர்வை நீங்க பாஸ் பண்ண முடியலன்னா நீங்க என்ன சொல்லி கொடுத்துருவீங்க? அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ரொம்ப எல்லாம் கஷ்டம் எல்லாம் இல்லை. நானும் எடுத்து 2 கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன். சோ பிரச்சனை தகுதியான ஆசிரியர்கள், தகுதியான மாணவர்கள் இருந்தா. அடுத்தது ஒரு ஸ்கூல் ஒழுங்கா இருந்தாதான். இப்ப 100 மாணவர்கள் வந்து சேர்றாங்கன்னா இந்த ஆட்சி வந்து கட்டிய பில்டிங் உடைந்து ஒரு 6-7 பள்ளிகள்ல விபத்துகள் நடந்தது. சரியா? அப்ப தினம் 100ல இருந்து 500 பேர் வந்து படிக்கிற ஸ்கூலு ஒழுங்கா எல்லா பில்டிங்கும் இருக்கா, எல்லா வசதிகளும் இருக்கா, இத்தனை ஆசிரியர்கள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதுலயும் மைனாரிட்டி பள்ளின்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். இந்த மைனாரிட்டி பள்ளினால என்ன அர்த்தம்னால் 50% மாணவர்கள் கிறிஸ்தவர்களோ இல்ல முஸ்லிமாக சேர்க்கணும். அது எந்த மைனாரிட்டிக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ. ஆனால் இந்த ஒரு சர்க்குலரை போட்டார் இபிஎஸ் ஆட்சியில். நீங்கள் எல்லோரும் 50% கிறிஸ்தவ மாணவர்களை சேர்க்கிறீர்கள் என்பதற்கு ரெக்கார்டை கொடுங்கன்னு. உடனே நாங்கெல்லாம் பண்ண முடியாது, நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு யாரு லயோலா காலேஜ், அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் காலேஜ், அப்புறம் தாம்பரம் போய் வழக்கு போட்டு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைனாரிட்டி காலேஜ்னு பேரு? இதுல மைனாரிட்டி காலேஜுக்கு நீங்க டொனேஷன் கொடுத்தா 125% டாக்ஸ் பெனிஃபிட். நீங்க ஏழை. அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல இப்போ அரசு உதவி பெறும் பள்ளின்னு வச்சுக்கோங்க, அல்லது தனியார் பள்ளி. அதுல நீங்க வந்து ஏழை மாணவர்கள் ஃபீஸ் கட்டி சேர முடியலன்னா அந்த ஃபீஸ்ல 75% அரசாங்கம் கொடுத்துரும். பாதி மத்திய அரசு, பாதி மாநில அரசு. நாங்க ஏழை மாணவர்களை சேர்த்து கொள்ள மாட்டோம், நாங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சாந்தோம் சர்ச் வழக்கு போட்டு அதன் பிறகு மற்றவங்களும் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது வேலிட். ஏமா சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட், உனக்கு என்னது கஷ்டம்? அப்ப ஏழைகளுக்கு நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம்னா அப்புறம் உனக்கு எதுக்கு அரசு உதவி பெறும் பள்ளி? அடுத்தது 2 நாள் முன்னாடி ஒரு சர்க்குலர் ஒண்ணு விட்டாரு நம்ம ஸ்டாலின் சாரு, தனியார் பள்ளிகளில் மத நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. ஏமா அப்ப ஸ்கூலையே மத நிறுவனம் நடத்துது, ஆர்சி பள்ளி, சிஎஸ்ஐ பள்ளின்னு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு மாவட்டம் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ டயோசிஸ்ல மட்டும் 5 வருஷத்துக்கு அந்த பள்ளிகளில் நடக்கும் ஊழல், பாதிரியார் பிஷப் மேல இருக்கும் வழக்குகளை அந்த பிஷப்புகளை காப்பாற்றுவதற்கு கொடுத்த வக்கீல் ஃபீஸ் 52 கோடி 5 வருஷத்துக்கு. அந்த சிஎஸ்ஐ பள்ளியோ சர்ச்சோ இருந்தால் உங்களுக்கு உங்க சம்பளத்துல இருந்து 10% பிடிச்சு வருங்கால வைப்பு நிதினு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போடுவாங்க. நீங்க ஓய்வு பெறும் போது கொடுக்கறதுக்கு பிஎஃப்னு பேரு. தயவு செய்து இந்த பிஎஃப் திமுக வாங்குறதோட பாத்துக்காதீங்க. ஏன்னா 30% வாங்குறாங்கன்னு ஜோசப் விஜய் அந்த மகளிர் மாநாட்டில் சொன்ன. நான் சொல்ற பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட் இல்ல, இது ப்ராவிடென்ட் ஃபண்ட். சோ பிஎஃப் இந்த 10% பிஎஃப் உங்க சம்பளத்துல இருந்து பிடிப்பாங்க, 10% இவங்க போடுவாங்க. இதை வட்டியோட நீங்க ஓய்வு பெறும்போது கொடுப்பாங்க. இதுல கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒர்க் பண்ண ஒரு பாதிரியார் என்னுடைய பிஎஃப் நம்பரை கொடுங்க, எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு 3 வருஷம் சண்டை போட்டப்புறம் 4வது வருஷம் 2 மாசம் முன்னாடி புதுசா ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3.5 வருஷம் ஏமாத்துனது 25 கோடி. அதாவது அவங்க சம்பளத்துல பிடிச்சது, இன்னும் அவங்க சர்ச்சில இருந்து போடல அப்படின்னு வழக்கு போட்டாங்க. கைது பண்ணல. இன்னைக்கு நடந்து 3 வருஷம் ஆச்சு, வழக்கு போடல. சிஎஸ்ஐ சாப்தர் பள்ளின்னு சொல்லி அதுல கிரவுண்ட்ல இருந்த பில்டிங் ஒண்ணு விழுந்து 3 பேர் செத்து போனாங்க 2021. இந்த ஆட்சி வந்தவன தண்டனை யாருக்கும் வாங்கி தரல. ஆச்சா, இதே மாதிரி இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம். சோ அடுத்தது சர்ச்சோ மசூதியோ கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. இது சொல்லியிருக்கேன் நம்ம ஏற்கனவே. அதாவது 24 அடி ரோடு இருந்தா G+1 தான் முன்னாடி கட்டலாம், இப்ப G+2 கட்டலாம். 33 அடி போச்சுன்னா G+3 கட்டலாம். ஆனால் இப்ப G+4 ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் கட்டினாலும் கமர்ஷியல் பில்டிங்கோ அல்லது வழிபாட்டு தலமோ கட்டணும் என்று சொன்னால் அதில் அப்ப நிறைய பேர் வருவாங்க. இப்ப வீடாக இருந்தால் ஒரு பில்டிங்ல 6 பிளாட் இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு 1 பைக்கோ 2 பைக்கோ 5 பேர் வச்சிருப்போம். ஒருத்தன் பைக் என்ன மாதிரி வண்டி ஓட்டாத ஆளும் இருக்கலாம். சோ ஒரு வீட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கிங் இருக்கும். இப்ப நீங்க ஸ்கூட்டர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்ததுன்னா 50 பேர் வந்து வாங்க வருவோம், 4 பேர் கார்ல வரும். அந்த ரோடே மூடிடும். நாளைக்கு அங்க சின்ன ஃபயரோ ஒரு ஷாக்கிங்கோ நடந்ததுன்னா வெளியில வந்தா காப்பாற்ற முடியாது. இதற்காகத்தான் கமர்ஷியல் பில்டிங்கோ அல்லது வழிபாட்டு தலங்களோ என்ஓசி வாங்கணும்னு இருக்கு.
இப்போ இவங்க வந்து முஸ்லிம்கள் ஓட்டைக்கு வருவதற்காகவும் இப்ப இதை கேட்டீங்கல்ல, இப்ப முஸ்லிம் கட்சிகளை சேர்த்ததுனால முஸ்லிம் ஓட்டு வந்துருங்க. இந்த 2024 தேர்தல்ல எத்தனை முஸ்லிம் 21 இந்த இப்ப இருக்கிற சட்டமன்றத்தில் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் 7 பேர் இருக்காங்க. முஸ்லிம்கள் 6%. நான் சொல்றது இது டேட்டா படி. கிறிஸ்துவர்கள் 2.6%. அப்ப கிறிஸ்துவர்கள் எவ்வளவு இருப்பாங்க ஒரு கெஸ் பண்ணுங்க. இவங்க 7 பேரு 2 கட்சியும் சேர்த்து அவங்க எவ்வளவு இருப்பாங்க? அவங்க அதான் நீங்க சொன்னீங்களே 17 பேர் இருக்காங்க. அதுல நான் இவரையும் சேர்த்திருக்கேன். அதுக்கு பேர் என்ன சொல்றது, திரு சேகர் பாபு, திரு உதயநிதியை சேர்த்துட்டேன். கிரிப்டோ லிஸ்ட்ல எனக்கு வருது சேகர் பாபுவும். இது காங்கிரஸ் கட்சி செல்வ பிறந்தகை மகளுக்கு இப்ப பண்ணியிருக்கார். மேபி மகள் சம்பந்தம் எடுத்தது கிறிஸ்டியனா இருக்கலாம், இனிமேல் மாறக்கூடும். சேகர் பாபுவை பத்தி நம்ம சேனல்ல வந்து அடிக்கடி பேசக்கூடிய திரு பிஷப் சாமுவேல் குணசேகரன் அவர் என்னோடு படித்தார், அவர் கிறிஸ்தவர் என்று சொன்னார். எனக்கு அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. அவரையும் சேர்த்தா 17 பேர் வருது. அப்ப இவங்களுக்கு 34 பேர் கொடுத்திருக்கணும். இப்ப இதுல மனிதநேய மக்கள் கட்சிக்கு மனித விரோத கட்சின்னு தான் சொல்லணும். 3 பேர் போன தடவை குறைச்சது, இப்ப 2 பேரா குறைச்சிருக்காங்க. முஸ்லிம் லீக்கு 3ல இருந்து 2 குறைச்சிருக்காங்க. சோ குறைஞ்சி இவங்களுக்கு அதே ஓகே. 4 நாள் முன்னாடி இன்னைக்குதான் பேப்பர்ல வந்திருக்கு, ராஜ்யசபாவிற்கு 6 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுல எத்தனை பேர் இந்துஸ், எத்தனை முஸ்லிம்? அதுல வந்து கிறிஸ்டியனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதுல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ராஜ்யசபால, அதாவது வந்து அதிகமாக தமிழ்நாட்டுல இருக்கிற ராஜ்யசபால கிறிஸ்தவர்கள் இப்ப கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் திலக் கிறிஸ்டோபர் போடுறப்ப அவர் தலித் போராளியாம். அப்புறம் எப்படிங்க கிறிஸ்டோபருங்கிறது வரும் எனக்கு தெரியல. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்சன் நமது இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒருவர் இன்பதுரை அதிமுக 4. முஸ்லீம்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒருவர் சர்மா என்ற ராஜாதி. அப்ப இவங்கள விட அவங்க டபுள். அப்ப முஸ்லிம்களை கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி எறிகிறாங்க. ஆச்சா, இது தவிர 2 கிரிப்டோக்கள் இருக்கு. இது தவிர 2 கிரிப்டோக்கள் இருக்காரு. கமலஹாசன் ஒரு கிரிப்டோ இருக்காரு. சரியா? அவர் நான் இந்துன்னு சொல்ல முடியாது. அவர் நான் கிறிஸ்தவ மதமாற்ற இதுல வேலை செஞ்சேன்னு இருக்காரு. அவர் நாத்திகர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்று வரை கிறிஸ்தவ அராஜகங்களை அவரும் பேசினதில்லை. அதனால அவரையும் கிரிப்டோல போடலாம். அவர் இல்லாமல் இன்னும் கூட ஒரு கிரிப்டோ இருக்கிறார். சரியா? அதனால பிரச்சனை என்னன்னு சொன்னால் தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் சார் என்ன சொன்னாரு? நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தமிழர் நலனுக்கும் அறத்திற்கும் நீதி நேர்மைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். போன வாரம் என்னாச்சு? திமுக கவுன்சிலர் பிளைட்ல போறப்ப ஏர்ஹோஸ்டஸோட இது பண்ணாங்க. அங்க என்னாச்சு? 2 வயசு குழந்தைய திமுக. கோயம்புத்தூர்ல நேத்திக்கு என்னாச்சு? இது அரசு ஆரம்ப சுகாதார மையத்தை திமுக கவுன்சிலர் வீடா மாத்திக்கிட்டார். சரி, மக்களுக்காவது நல்லது நடக்குதா? நேத்து கூட 14 வயசு பெண் செங்க தாம்பரத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க 3 பேரா பைக்ல. 2 ரவுடிகள் துரத்தி உதைச்சு 14 வயசு பொண்ண இத புட்டப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கைது பண்ணிட்டான். உடனே கைது பண்ணிட்டா போதுமா? கருணாநிதினு ஒரு கிறிஸ்டியன் எம்எல்ஏ பல்லாவரம், அவருடைய மகன் வீட்டுல ஏதோ ஒரு பணிப்பெண் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு முடியல. இதுல ஐநாவரம் கேஸ எத்தனை தடவை தான் நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. சரியா? இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. எல்லாத்தையும் விளம்பரத்தை இதெல்லாம் தாண்டி சேனல்கள் எவ்வளவு அழகா வேலை செய்யுதுமா. உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க தனியா கூட ஒரு வீடியோ போடுங்க. நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய. இல்ல, அது நீங்க வீடியோவா போடுங்க. நான் உங்களுக்கு இது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா நீங்க தனியா வீடியோ பண்ணுங்க. அதாவது நியூஸ் 7ல இங்க இப்ப நம்ம நியூஸ் நடத்துறப்பயே என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் விவாத மேடைக்கு மத்தியானத்திலேயே என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல கேள்வி கேட்பாங்க. அப்ப கேக்குறப்ப இபிஎஸ்க்கு ஆதரவாக 43, திமுகவிற்கு ஆதரவாக 27 வந்து ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க போட்ட உடனே இதுல ட்விட்டர்லயே பார்க்கலாம். அது காட்டுச்சு. விவாத மேடையின் போதும் அப்படிதான் இருக்கு. யூடியூப்ல ஏத்துறப்ப ஸ்டாலினுக்கு 67%, இபிஎஸ்க்கு 23 மாத்தி 17 கட்டுறாங்க. இது என்ன வேலை? ஆர்எஸ் பாரதி மீடியா, ரெட் லைட் மீடியான்னா முழுக்க அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு மாசத்திற்கு சாதாரண காலங்களில் 2 கோடி ரூபாய்
சில்லறையாக கொடுக்கப்படுகிறது எழுத்தாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும். இப்ப 20 கோடி இந்த 6 மாதத்திற்கு ஒரு யூடியூப் மற்றும் சேனல்களுக்கு 20 கோடி திமுக ஐடி விங் கொடுக்கிறது. இப்ப 250 கோடியில 2 நாள் மாநாடு நடத்தியிருக்காங்க. சாப்பாட்டுக்கு நீங்க ஒரு ஆள் அங்க வந்து கலந்துக்கிறதுக்கு 3000 ரூபாய் செலவாம். கூட்டிட்டு வந்துட்டு 1000 ரூபாய்க்கு கிஃப்ட் ஹேம்பர், 3 வேளை சாப்பாடு, பிரியாணில இருந்து நீங்க அந்த கல்யாண சாப்பாட்டுல எல்லாம் இப்ப போட்டா ஒரு லிஸ்ட் போடுறாங்க, 18 ஐட்டம் மெனு. அது மாதிரி மெனுவை கொடுத்து அப்பயும் பாதி சீட்டு காலி. ஆனா சேனல்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, 15 லட்சம் பேர் கூட்டினாங்க, அங்க 2 லட்சம் பேர் கூட இல்ல. அதனால சேனல்களை வச்சு பண்ண முடியாது. நல்ல வேளையாக நமக்கு தாமரை போன்ற சேனல்கள் இருக்கு, இந்த விஷயங்களை சொல்ல முடிகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் போடுங்க. ஆனால் திமுக இதையெல்லாம் பண்ணி ஒன்னும் கிழிக்க முடியாது. மக்கள் உண்மைப்படிதான் நிற்பார்கள். அதனால நீங்க கொடுத்த கலர் டிவியை பார்த்துட்டு தான் நம்மள தோக்கடிச்சாங்கன்னு டிவி அவங்களே பேசினாங்க 2011. 2006, 11 திமுக ஆட்சி அவ்வளவு சிறப்பா இருந்தது. 10 வருஷம் கூப்பிட உட்கார வச்சாங்க. இந்த ஆட்சியை திருப்பி எழுந்துக்க முடியாதபடி கொடுக்க போறாங்க. ஆனால் கூட்டணி பலமாக ஆக வேண்டும். எங்கு போய் யார் சர்வே எடுத்தாலும் தெளிவாக மக்கள் இந்த ஆட்சி போகணுங்கிறாங்க. ஆனால் ஓட்டு பிரியாம ஒண்ணு சேர்க்கணும். ஒரு பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜோசப் விஜய் இந்த பக்கம் வருவார்னு. அதுவும் நடந்தால் கிட்டத்தட்ட 2011 தேர்தலில் நடந்தது போல திமுக இந்த முறை 4வது இடத்துக்கு போகலாம். முதல் இடம் அதிமுகவுக்கும், 2வது தவைக்கா இங்க உள்ள வந்தா, 3வது பாஜக வர 4வது இடத்துக்கு 20 சீட்டு கீழே போக முடியும். நடந்தால் நல்லது.